Hello guys, welcome back to my channel. So today ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கர்ப்ப காலத்தில் எல்லாருமே இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த கை கால் வீக்கம் வந்து எதனால் நமக்கு ஏற்படுது, அது வந்து எந்த மாதத்துலேருந்து நமக்கு ஏற்படும், அப்போது அந்த கை கால் வீக்கம் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா கை கால் வீக்கங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடியே பாடி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும். இந்த கால் வீங்கிட்டால் நமக்கு வாக் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாகிடும். ஸோ இந்த கை கால் வீக்கம் நமக்கு ஏன் கர்ப்ப காலத்தில் வருது? மேக்ஸிமம் பெண்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம டாக்டர்கிட்டே போனால் கூட நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன, அவங்க வந்து டேப்லெட் கொடுப்பாங்க மேபி, இல்லைன்னா நம்மளே சில ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது என்ன மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி ஃபுட்டுன்னு எடுத்துட்டால் இந்த கை கால் வீக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம், கர்ப்ப காலத்தில் நம்ம எது மாதிரி ஹெல்த்தாக இருக்கணும், எந்த மாதத்துலேருந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். நம்ம சொல்கிறதுல ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கை கால் வீக்கங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாமே 90% பெண்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் கர்ப்ப காலத்தில். ஸோ இது எதனால் நமக்கு ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். சில பேருக்கு வந்து 6 மந்த்லேருந்து இந்த கை கால் வீக்கங்கிறது, பெரும்பாலான பெண்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே இந்த கால் வீக்கம், கை வீக்கம், இந்த மூஞ்சினா வீங்கிறது வந்து ஏற்படும். சில பெண்களுக்கு 5ஆவது மாதத்திலே வந்து இந்த கை கால் வீக்கங்கிறது வந்து ஏற்பட்டுரும். ஸோ இந்த கை கால் வீக்கம் ஏன் ஃபஸ்ட்டு வருது, 5ஆவது மாதம் 6ஆவது மாதத்துலேருந்து ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 6ஆவது மாதத்துலேருந்து நம்மளோட குழந்தையானது வயிற்றில் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அப்படி க்ரோத் ஆகும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற இரத்த குழாய்கள் எல்லாம் அழுத்தப்படும். அப்போது இரத்த குழாய்கள் அழுத்தப்பட்டால் அந்த இரத்தமானது இதயத்துக்கு போகிற ரத்தமான அந்த அளவானது வந்து குறையும். ஸோ ஏன் இதயத்துக்கு போகிற ரத்தம் குறைஞ்சா நமக்கு வந்து கை கால் வீக்கம் ஆகுதுன்னா, இந்த அசுத்த ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுற ஒரு ஃபில்டர் மிஷினே நம்ம ஹார்ட்டு, இதயம் தான். ஸோ அப்படிங்கும் போது அந்த ரத்தமானது வந்து அந்த அசுத்த ரத்தம் வந்து இதயத்துக்கு போகாமல் காலிலையோ கையிலையோ, ஏன்னா கீழே இருந்து அது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, நம்ம கால் பகுதியிலேருந்து தான் ரத்தம் ஓடும் இதயத்துக்கு. அப்போ அது வந்து ஸ்டாப் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் வீக்கமானது ஏற்படுது. எதனால் வந்து அப்படி போகணும்லாம் கால் வீக்கம் வருதுன்னா, அந்த ரத்தம், அந்த அசுத்த ரத்தமானது தேங்கி நின்று நீர்ச்சத்து வந்து அதில் அந்த ஸ்கின்னுக்கு அடியில் வந்து நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி நிற்கிறதுனால தான் கால் நமக்கு ரொம்ப உப்பசமாக இருக்கிறது. ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து ஓய்வு இல்லாமல், இப்போ ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்காங்க, அவங்க வந்து போகிற இடத்துல வந்து நின்றுட்டே ஒர்க் பண்ணோம், இல்லை நடக்கவே முடியாது, உட்காரவே முடியாதுன்னா, சில பேருக்கு நின்றுட்டே இருக்கிறதுனாலையும் ரத்த ஓட்டமானது வந்து போகிறது ஸ்லோவாகி கால் வீக்கமானது. அவங்கன்னா ரெஸ்ட் எடுத்து அந்த கால் வீக்கம் வந்து கம்மியாயிட்டா ஓகே. ஆனால் நம்ம ஓய்வு எடுத்துமே நமக்கு வந்து அந்த வீக்கமானது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா, நீங்கள் ஒரு சிலருக்கு நிறைய உப்பு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இந்த கால் வீக்கம், கை வீக்கம், மூஞ்சி எல்லாமே வந்து அதிகமாகும். நம்ம காமனாக டாக்டர்கிட்ட போனாலே என்ன சொல்லுவாங்க, சம்டைம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து சில எக்ஸசைஸ் சாப்பிட சொல்லுவாங்க, ஃபுட்டு எடுத்துக்க சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கை கால் வீக்காக இருக்கும் போது நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும்னா, நம்ம முருங்கைக்கீரை தான் எடுத்துக்கணும். இந்த முருங்கைக்கீரை என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்க நச்சு பொருளை வந்து நீராக்கி வெளியேற்றும், இல்லைனா மலமாக வந்து வெளியேற்றிடும். அப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையோட தண்டு ஆனது வந்து ரொம்ப ஹெல்த்து. நல்லா கொழுந்து தலையல்ல அந்த அப்படி தண்டாக பிச்சு, தண்டுனா அந்த கொழுந்தாக இருக்கும் பாருங்கள், ஒரு அப்படியே மைல்டு க்ரீனிஷ், அதை அப்படியே பிச்சு அலசி நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து சுண்டி வரும்போது ஒரு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்டு, கீரை எல்லாமே அப்படியே கடைஞ்சி, நீங்கள் உப்பு வந்து அதிகமாக உடம்புல இருக்குதுன்னா உப்பு சேர்க்காம 2 பூண்டை தட்டி போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் உங்களோட கால் வீக்கமானது நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நம்ம டேப்லெட் எதுவுமே எடுத்துக்க வேணாம், இதை வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணணும், நல்லா ரெடியூஸ் ஆகும். அடுத்தது வந்து கோதுமை எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோதுமை மாவு தான் நம்ம எல்லோரும் வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கோதுமை இருக்குல்ல, அதை வந்து முழு கோதுமையாக உடைக்காத கோதுமை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா வறுத்து மிக்சியில் நாம்ளே வந்து 1-2 ரவை பதத்துக்கு
கொஞ்சம் நல்லா அரைச்சி ஒரு 3 டம்ளரில் வந்து 2 டீஸ்பூன் வந்து அந்த அரைச்ச கோதுமையை போட்டு நல்லா வேக வச்சு அப்படியே கஞ்சி பதத்துக்கு வரும். நல்லா திக்னஸ் வேக வேக அது நல்லா திக்னஸ் ஆகும். லைட்டாக சால்ட்டு கலந்துக்கோங்க. சால்ட்டு கலந்து அதுலேயும் பூண்டு தட்டி போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு குடிச்சிட்டு வரலாம். இதை வந்து வீக்கம் இல்லாத பெண்கள் வீக்லி ஒன்ஸ் குடிக்கலாம். வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வாரத்துக்கு 3 நாள் இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வீக்கமும் குறையும். அந்த நல்ல யூரின் சிறுநீர் பாதம் வந்து நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். நமக்கு வந்து யூரின் வழியாக அந்த நீரானது வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த உப்பு அளவும் வந்து கோதுமையானது குறைக்கக்கூடும். அடுத்தது வந்து வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா வாழைப்பழத்தில் புரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. வாழைப்பழம் சாப்பிட்டா புரதமும் இருக்குது. பட் நமக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருந்தால் அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். இந்த வாழைப்பழம் டெய்லி நீங்கள் ஒன்ஸ் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிறதுனால இந்த கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு நிறைய அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த சிறுகீரை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிறுகீரையும் நம்ம வந்து இந்த சிறுநீர் பாதைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த கீரையானது வந்து நீர்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு கீழே நீர் வந்து யூரினாக போகிறதுக்கோ இல்லை ஸ்வெட்டிங் ஆகிறதுக்கோ, ஏன்னா நிறைய பெண்கள் வந்து வேர்வை வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா வேலை செய்ய மாட்டோம். நம்ம ப்ரெக்னன்சி டைமில் எல்லாமே பண்ணுறது தான். ஏன்னா உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. வேர்வையே வராது. யூரின் போக மாட்டோம். நல்லா தண்ணியும் குடிக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த கழிவுகள் எல்லாம் உடம்புலே தேங்கும் போது இந்த கீரையை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்ச்சத்து உடம்புல ரொம்ப அதிகமாகி நமக்கு அந்த கழிவுகளை கீழே வர்றதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது எல்லாம் நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம். சரி, நம்ம வேறு என்ன போய் முயற்சி பண்ணலாம்? உடற்பயிற்சி இல்லைன்னா எவ்ரிடே நீங்கள் வந்து நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நடக்கும் போது நம்ம மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஆக்சிஜன் போகும். இந்த நீர்ச்சத்தானது வேர்வையாக வெளியேறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 60 செகண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 ஹவர் இல்லைனாலும் 45 மினிட்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் நடந்தாகணும். அது இல்லைன்னா உட்காந்துட்டு யோகா பண்ணும்போது காலை நல்லா மடக்கி நீட்டி கீழே உட்காரும் போது சம்பளங்கொல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. டக்குன்னு ஏஞ்சி நீங்களே போய் தண்ணி முள்ளுங்க. அந்த ஒர்க்குனா கொஞ்சம் சின்ன வெலைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கை கால் வீக்கங்கிறது வந்து நம்ம தவிர்க்கலாம் கர்ப்ப காலத்தில். ஏன்னா இந்த கால் வீக்கங்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்டொமக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் போது கால் வெயிட்டாக இருந்தால் பாதம் எடுத்து வைக்கிறதே நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்து நம்ம குழந்தைய ஆரோக்கியமாக பெற்று எடுப்போம். ஸோ இதில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் இமிடியேட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.